ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் ஊனக மக்களே, டேல்ஸ் ஆஃப் த ஜெடை த கோல்டன் ஏஜ் ஆஃப் சித் காமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார் வார்ஸ் லெஜண்ட்ஸோட ஒரு ஓல்டு ரிபப்ளிக் காலகட்டங்களில் இருக்கிற ஒரு காமிக் இது. ஆல்ரெடி 4 இஷ்யூ பார்த்தாச்சு. நீ நம்ம 5வது இஷ்யூ பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு இஷ்யூ தான் பெண்டிங் இருக்கு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் த சித் வந்துட்டு முடிஞ்சிச்சுங்க. சரி, ஓகே. போன இஷ்யூவோட எண்டிங்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நாகாசாடா வந்துட்டு இப்போ அந்த சித் எம்பையரோட ஒரு புது டார்க் லார்ட் ஆஃப் த சித்தா வந்து நியமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ரிபப்ளிக்கை எதிர்த்து போர் செய்ய போறதா வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து ஜியாஸ்ட் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம நாகாசாடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வைக்கிறாங்க அவரோட நெத்தியில. அது எதை வச்சு அப்படின்னா, சித்தோட பின்சர் பக்ஸ் வச்சு. அந்த பின்சர் பக்ஸ் வந்துட்டு ஆர்த்ரோபாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த பிளானட்லயே இருக்கிற ஒரு உயிரினம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுல இருக்கிற அந்த எரியக்கூடிய ஒரு விஷம் வந்துட்டு ஒரு சடங்கு மாதிரி பயன்படுத்துவாங்க. புதுசா இந்த டார்க் லார்ட் ஆஃப் த சித்தா வந்து ஒருத்தரை நியமிக்கும் போது அவரோட நெத்தியை வந்துட்டு மார்க் வைக்கிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. இதுக்கிடையில அந்த ராணி டெட்டா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓடானூர் கூடயும் மெமிட் நாடில் கூட காரசாண்டுக்கு போறாங்க. இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அங்க இருக்கிற செனேட்ல போயிட்டு நம்ம ஓடானூரோட அந்த ரீசெண்டா வந்த விஷனை பத்தி பேசுறதுக்காக. ஆனா அந்த விஷனை பார்க்கும்போது அதை பத்தி சொல்லும் போது வந்துட்டு செனேட்ல இருக்கிறவங்களுக்கு பெருசா உடன்பாடு இல்ல. ப்ரோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா டெட்டா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி நீங்க நம்மள என்ன விடுங்க, எங்க கோரா சிஸ்டத்துல இருக்கிற ஆர்மியாவது கொஞ்சம் வலுப்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம நாகாசாடாவோட அந்த காஷியன் அப்படிங்கிற அந்த கோட்டையில அந்த கேவ் டாரகான் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு சித்தோட ஆம்லெட் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக அப்படின்னா, அந்த இல்லூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியே கொண்டு வரைக்கிறதுக்காக வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, சேடோ வந்துட்டு உன்னால முடியும், உனக்கு அதுக்கான தகுதியுமே இருக்கு, இந்த மாயை வந்துட்டு உன்னால பண்ணவும் முடியும்னு சொல்லிட்டு அவர் ஊக்குவிச்சுட்டே இருக்காரு. இதை தொடர்ந்து பண்ண கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு வரப்போற பிரச்சனையில ஒரு மிகப்பெரிய துணையா எங்க கூட இருப்ப, நீ இதுல கை தேர்ந்தனா ஆயிட்ட அப்படின்னா நீ கண்டிப்பா எல்லா விஷயத்துலயுமே பத்திரமா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா இதை நீ கத்துக்கிட்டீங்கன்னா தான் வீட்டுக்கு பத்திரமா போக முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேடோ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்த கட்ட பிளானை வந்துட்டு செயலுக்கு அமல்படுத்துறாருங்க. என்ன பிளான் அப்படின்னா, அவரோட நம்பிக்கைக்குரிய மெசாசிஸ் வாரியர்ஸ் வந்து நேரடியா அந்த ஜியாஸ்ட் வந்துட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ண சொல்றாரு. எதுக்காக அப்படின்னா, அந்த ஸ்டார் பிரேக்கரை வந்துட்டு திருடணும் அப்படிங்கறக்காக. அப்படின்னு அந்த பிளானை வந்துட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சடா வந்து எங்க போறாரு அப்படின்னா, கார்டெல்பா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு போறாரு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இவரோட இன்னொரு கோட்டை இருக்கு. அது பார்க்க கார்ஷாயன் மாதிரியே இருக்கும். ஆனா உண்மையான வேலைகள் எல்லாத்தையுமே இங்க வச்சுக்கிட்டு அங்க வந்துட்டு வேற வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த கார்டெல்பால தான் வந்துட்டு ஜோரியை வந்துட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க. சோ 2 பேருமே தனித்தனியா ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்ப ஜோரி கேட்பாங்க, நான் எப்ப என் சகோதரனை பார்க்க முடியும் அப்படி மாதிரி கேட்கும்போது, உங்க 2 பேருமே கொல்ல சொல்லி தான் வந்துட்டு எல்லார்கிட்டயுமே கட்டளையிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை வந்து நான் பாதுகாத்து வச்சிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, அப்ப ஜோரி கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு என்னோட ஷிப் வந்து திரும்ப வேணும் அப்படி மாதிரி சொல்ல, அதை 8 வரதுக்கு நான் ஆல்ரெடி வேலை சொல்லி அனுப்பிச்சிட்டேன், நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படி மாதிரி சொல்லிடுவாரு. இன்னொரு பக்கம் ஜயாஸ்ட் வந்துட்டு அந்த சடாவோட அந்த மசாசிஸ் வாரியர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரடியா வந்துட்டு படையெடுத்து போறது மட்டும் இல்லாம அந்த ஸ்டார் பிரேக்கர் வந்து இருக்கிற அந்த இடம் அந்த ஒரு ஹேங்கருக்கு போயிட்டு லூடோ கிரஷோட கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கொன்றுவாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்டார் பிரேக்கர் எடுத்துட்டு கிளம்பும் போது பர்பஸாவே வந்துட்டு அந்த இடத்துல வந்து இந்த நாகாசாடாவோட எம்ப்ளம் ஒன்று விட்டுட்டு போயிடுவாங்க. அதை கொஞ்ச நேரத்துல வந்துட்டு லூடோ கிரஷ் வந்து கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் உனக்கு புரிய வரும் என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்துட்டு ரிபப்ளிக்கோட வேலை கிடையாது, முழுக்க வந்துட்டு சடாவோட வேலை. ஆளுமை வந்துட்டு அவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறக்காக இப்படி எல்லாமே வந்துட்டு ஒரு பொய் சொல்லுவான், பயங்கரமா நாடகம் ஆடிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் கிரஷ் வந்துட்டு அவரோட நண்பர்களான ஹோராக் முல் அதுக்கப்புறம் டோர்கால் ராம் அப்படின்னு 2 பேர் வந்துட்டு கூப்பிடுவாரு. அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லி இந்த மாதிரி நம்ம வந்து சடாவோட கோட்டையை வந்துட்டு தாக்கணும் அப்படி மாதிரி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு சடாவ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேரடியா ஜோரி பார்க்கறதுக்காக போவான் கார்டெல்பால. அப்போ ஒரு ஹோலோகிராம் மெசேஜ் வந்துட்டு வந்திருப்பான். அதுல வந்துட்டு தன்னோட சகோதரன் தான் பேசியிருப்பாரு. அதுல வந்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி சடாவ் வந்துட்டு எனக்கு ஃபோர்ஸ் பவர் எல்லாம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுவும் முக்கியமா வந்துட்டு வேறு வழிகள்ல அதே சமயம் நம்மள வந்துட்டு ரிபப்ளிக் கிட்ட திருப்பி ஒப்படைக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஹோலோகிராம் மெசேஜ் சொல்லியிருப்பாரு. அதை காட்டுறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஜோரி ஆசைப்பட்ட மாதிரி அவரோட ஸ்டார் பிரேக்கர் டோல்லையும் வந்துட்டு காட்டிடுவாரு. அதான் ஆட்கள் தூக்கிட்டு சொல்லியிருப்பார்ல, அதுதாங்க. அப்போ வந்துட்டு நீ இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லமா, நீ கிளம்பி உன் வீட்டுக்கு போலாம் அப்படி மாதிரி சொல்ல, இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து போய் தப்பிச்சிரு அப்படி மாதிரி சொல்லுவாரு. அந்த சமயத்துல ஜோரி கிளம்புறதுக்கு முன்னாடி கிரஷோட படம் வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வர ஆரம்பிச்சிருது. அந்த படையை வந்துட்டு லீட் பண்றது யார் அப்படின்னா, அந்த ஹோராக் முல்லும் கேல்ராம் அப்படிங்கிற அந்த 2 பேரு. அந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த உலகத்தை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோரிக்கு வந்துட்டு பயம் வந்துருச்சு, இப்போ நம்ம போய் ஒளிஞ்சுக்கணுமே, எல்லாரும் தாக்குறாங்களா சொல்லும்போது இன்னொரு பக்கம் சடாவ் வந்துட்டு வருத்தப்படவே இல்லைங்க. ஏன்னா இது எல்லாமே அவரோட பிளான். அப்படி என்னடா பிளான் பண்ணி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத பட்சத்துக்கு இருக்க, அடுத்த இஷ்யூல பார்க்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் கிரிப்டன்ஸ் தமிழ் ஷார்ட் சொன்ன. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பேரடல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.